लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே शरणं यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्दतितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் தலுமேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றலின் வரிசையில் இன்றைக்கு 2104வது நாள் பாசுர பதிவேற்றம். 2103வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியிலே 7ஆம் பத்திலே வரக்கூடிய 6ஆம் திருமொழியினுடைய 2வது பாசுரம் 652வது பெரிய திருமொழி பாசுரம். திருவழுந்தூர் பாசுரத்திலே இது 12வது பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்ச கவிம்லோக திவாகரம் இஷகோபி பிரகாசாவி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரமான் வாழி பரகாலம் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கேற்கோன் தூயோன் சுரமானவேன் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நெஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் திருகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரணசாரம் பரதமய பஞ்சுக்காண்டல் குறி பரகாலன் பண்பல்களே எங்கள் கதியே ராமானுத முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா புகழ்புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்று கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து. 652வது பெரிய திருமொழி பாசுரம். கோ வானர் மடிய கொலையார் மழு கொண்டருளும் மூவா வானவனை முழுநீர் வண்ணவனை அடியார்க்கு ஆவா என்று இறங்கி தென் அழுந்தையில் மண்ணி நின்ற தேவாதி தேவனையான் கண்டுகொண்டு திளைத்தேனே. திருவழுந்தூர் பாசுரத்திலே இது 12வது பாசுரம். பரசுராம அவதாரத்தை பற்றி பேசுகிற பாசுரம். கோ ஆனார் அரசனாக இருக்கக்கூடியவனாக இருந்து கொண்டு மக்களுக்கு அல்லல் செய்யக்கூடிய சத்திரிய குலத்தை சார்ந்த 21 தலைமுறைகளை தன்னுடன் உள்ள பரசு என்கிற ஆயுதத்தின்மாலாக வெட்டி கொலை செய்த கொலை கருவியான மழுவை கையிலே ஏந்தி கொள்ளவன். மூவா வானவனை என்றால் திரை மூப்பு கிழத்தன்மை ஆகிய இல்லாமல் என்றும் சிரஞ்சீவியாக இருக்கக்கூடிய தேவாதி தேவனாக இருக்கக்கூடிய பரசுராமன். கடல் போல திருநிறத்தை உடையவன். அடியர் விஷயத்திலே ஐயோ இவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டுமே என்று கிருபை பண்ணக்கூடியவன் இருக்கிற ஊர் இந்த தென்னழுந்தை. அந்த தேவாதி தேவனான தேவர்களுக்கெல்லாம் சிறந்த தேவனான பெருமானை நான் சேவித்து கழிக்க பெற்றேன் என்று சொல்லுகிற பாசுரம். ஆகா என்று ஆவா என்று இறங்கி என்றால் நடுகிற துன்பத்தை பார்த்து அவர்களுக்கு உதவி செய்வதற்காக தானாக முன்னது செய்யவும், மற்றவர்கள் படுகிற துன்பத்தை பார்த்து தானும் துயரப்படக்கூடியவனாக இருக்கிறான் பெருமாள் என்று உரையாசிரியர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி மற்றவர்களுக்காக துயரப்படுகிற போது மற்றவர்களுடைய இன்னல்களை போக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய தேவாதி தேவன், கிழத்தன்மை இல்லாதவன், மூப்பு இல்லாதவன், நரை இல்லாதவன், சிரஞ்சீவியாக இருக்கக்கூடிய பரசுராமன் தன்னுடைய தகப்பனை கொன்றதனால் சபதம் செய்து 21 சத்திரியர்களை தலைமுறை சத்திரியர்களை வென்று கொன்று அழித்த மழுப்படை உடையவனான தேவனாக கடல் நிற வண்ணனாக இருக்கக்கூடிய பெருமாள். அந்த பெருமாள் இருக்கக்கூடிய இந்த திருவழுந்தூரிலே அவனை நான் சேவித்து இன்பம் பெற்றேன், அவனை கண்டுகொண்டு இன்பத்திலே திளைத்தேன் என்று சொல்லுகிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே. மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். கோ ஆனார் மடிய கொலையார் மழு கொண்டருளும் மூவா வானவனை முழுநீர் வண்ணனை அடியார்க்கு ஆவா என்று இறங்கி தென் அழுந்தியில் மண்ணி நின்ற தேவாதி தேவனையான் கண்டுகொண்டு திளைத்தேனே. காயன வாச்சா மனசேந்திரியவா அபியார்த்தனாவா பிரகதே சுபாவாது கரோமியத்த சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயின் தனக்கையானி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துடைய இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா, காத்தருள்வாய் கண்ணா.
ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நால்வரது கரும்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோ